இப்ப கரூர் விஷயத்துல விஜய் மேல பழிய தூக்கி போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை பொறுத்து உங்களோட கருத்து என்னவா இருக்கு? தாவேகா தொண்டர்கள்லாம் மொத்தமா சேர்ந்து கரூர் விஷயத்துல அண்ணன் மேலேயே பழி போடுறீங்க, அண்ணனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை தானே, அவர் வந்தாரு வந்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஒரு சைடு வந்து விஜயாலதான் இந்த பிரச்சனையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இல்லைங்க, அந்த கரூர்ல வந்து பிரச்சாரம் இத்தனை வருஷமா பிரச்சாரம் நடந்திருக்குங்க. இத்தனை வருஷமா கூட்டம் வந்திருக்கு. எங்க தலைவர் வரும்போது தான் அத்தனை கூட்டம் வந்தது. ஆனா எங்க தலைவர் வந்து குழந்தைகளும் வயசானவங்களும் வர வேணான்னு தான் அவர் சொல்லி இருந்தாரு. அதையும் மீறி அவங்களுடைய ஆசையாலையும் பாக்குறதுனாலயும் எங்க அண்ணன் எங்க தலைவர்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. ஆனா அதுலயும் உள்ள கருப்பாடுகள் இருந்திருக்காங்க. சரிங்களா? அது அந்த டிவிலையும் நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. கேமரா நம்ம மீடியா இல்லாம மத்த உள்ள இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுத்திருக்காங்க. அதுல இருக்க கருப்பாடுகள் டிஎம்கேஓ ஏடிஎம்கே சம்திங் அதர் கட்சியாலும் உள்ள இருந்து அதை தாக்கியிருக்காங்க. ஏனால் அது வந்து ஒருத்தருடைய கோட்டை. சரிங்களா? அதே அந்த அந்த பர்சன் நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து டிஎம்கேலயும் இருந்திருக்காரு, ஏடிஎம்கேலயும் இருந்திருக்காரு. அது அவருடைய கோட்டை. சரிங்களா? எந்த ஒரு அரசியலும் அது உள்ள வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத அவரும் நினைச்சிருக்கலாம். சரிங்களா? நம்ம எல்லாரையுமே வந்து யாரையும் நம்ம நம்ப முடியாது. உள்ள வந்துட்டாங்க, பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இதை நம்ம உடைக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணியிருக்காங்க.